ஏய் சுரேந்தர், பேர் சுந்தர். என்ன சுரேஷ்? நான் சுந்தர். சுல்தான், நீ ஒண்ணு பண்ணு. இந்த கேக்கு கீழே சூரிய பிரகாஷ் உன் பேர் எழுதி. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி, மெமரி லாஸ்னா அந்த கேட்டகரி இல்லை, நார்மலான பீப்புளே எப்படி மெமரி லாஸ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நண்பர்களே. நேற்று என்னாச்சு, ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு. அவர் பேரு நம்பர் எல்லாம் டீட்டெயிலாக என் ஃபோனில் போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் யாரு, அவர் மூஞ்சி எல்லாம் மறந்து போச்சு நண்பர்களே. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு. காரணம் என்ன, நான் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நாள் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்துருப்போம், ஒரு ஆளை ஒரு வாட்டி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தோன்னா தெரியாது. யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, என்கிட்ட ரெகுலராக வந்து பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க யாருன்னு மறந்துடுறோம். முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆனதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனால் அவங்க நாங்கள் இது பேசணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் நான் அப்படியே முழிக்கிறேன். அப்படியா, சரி ஆமாம் பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறேன். பேசினப்போ அப்படியே சிரிக்கிறம்மா. எதுக்கு? சும்மாதாம்மா. ஒருத்தர்கிட்ட நான் ரொம்ப நாளாக வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அவர் நான் நேர்லேயும் பார்க்குறேன். அவர் பேர் மறந்துச்சு, ரொம்ப க்ளோஸ் கிடையாது. நம்பர் வாங்கி சேவ் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் தினைக்கு பார்க்குறப்பே வாங்க நேற்று பார்த்தோம், இன்னைக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாதுல்ல. அதில் யார்கிட்டையும் அப்படி கேட்க முடியல. வேற ரெண்டாவது நாள் யோசிச்சு யார்கிட்டயா போய் பேர் கேட்கலான்னு பார்த்தா, அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேனே. நான் பேசின நிறைய பேரோட பேர் வந்து எனக்கு மறந்து போயிருக்கு. தினைக்கு பேசுகிற ஆளை தவிர்த்து கொஞ்சம் தூரமாக இருக்காங்களே, அப்பப்போ பேசுகிற ஆள், கிட்டக்க இருக்கிற ஆளை தவிர்த்து அவங்கெல்லாம் வந்து மறந்துடுச்சு. அவங்க பேர் என்ன சொல்கிறீங்க, உங்க பேர் இதுவா கேட்க முடியாதுல்ல. நேற்று பார்த்தா இன்னைக்கு உங்க பேர் என்ன அப்படின்னு போய் கேட்க முடியுமா? இன்னும் ஒரு ஆள் மட்டும் சஸ்பீஷியஸா இருக்காது. எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றா, நீ யாரும் தெரிய மாட்டேன். மெயின் விஷயம் என்ன, பேரை மறந்துடுறேன் நம்ம. யாராவது சொன்னாங்கன்னா அந்த பேரு, அவங்க பேர் வந்து நல்லா தினைக்கு பேசுற ஆளா இருந்தா கூப்பிட்டு பழகுவோம். யாருன்னே தெரியாத இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் கூட சுத்திட்டு இருப்பானுங்க, பக்கத்துலேயே தான் சுற்றுவாங்க, பேச மாட்டோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பேர் மறந்து போயிடுது. இந்த பேர் மறதையால யாருக்கிட்ட நம்ம பேசுறோம், இவங்க கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட பேசுறோமா? ஏன்னா அந்த ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி வச்சுக்கோங்க. மூணாவது மனுஷன் கேட்டகரியில இருக்கிறப்ப பேர் மறக்கிறது ரொம்ப தவறா இல்லையான்னு தெரியல. எனக்கு மட்டும் தான் அந்த மெமரி லாஸ் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே அந்த மெமரி லாஸ் வருதா, ஒன்றும் புரியல. நான் இப்போ என்ன பண்றது, நான் இதுக்கே இப்போதான் உட்காந்து எல்லார் பேரையும் உட்காந்து மைண்ட்ல ஏற்றி வச்சுட்டு இருக்கேன். யாராவது ஏதாவது பேர் கேட்டு இனிமேல் யாராவது புதுசாக பார்க்குறோம்னா பேர் சொல்லிட்டு கேட்குறப்ப நல்லா அழுத்தி ஓகே அப்படின்னு அவங்கள பதிய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கள வச்சு பேசலாங்கிற முடிவில் வந்திருக்கேன். இந்த மாதிரி மெமரி லாஸ் உங்களுக்கு ஒன்று இருக்கும், அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு தடவை யாராவது பேர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க பேர் சொன்னாங்கன்னா அப்பயே அவங்க உருவத்தை பார்த்துக்கோங்க, ஒரு 2 தடவை அவங்க பேரை அழுத்தி மனசில் பதிய வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்புறமா அவங்ககிட்ட பேசுங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அவங்க திருப்பி பார்க்குறப்ப ப்ரோ அன்றைக்கி பேசுங்க ப்ரோன்னு சொன்னால் சங்கடமாக போயிடும். இதான் நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு இவ்வளோதான் கண்டென்ட். இது நடந்துச்சு, அதனால் உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. எனக்கு மோசமாக இருக்குது. அது உங்களுக்கு இருக்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஆயிருக்கீங்களா? இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா பை பை.